Good morning, students. 12th Computer Science, Unit 1, Chapter 3, Continuation, Modules. Modules அப்படின்னா தொகுதி அப்படின்னு இருக்கும். இந்த தொகுதியை பற்றி தான் இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு introduction of modules அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். A module is a part of program. Modules அப்படிங்கிறது ஒரு ப்ரோக்ராம்ல ஒரு பகுதி அப்படின்னு சொல்லலாம். ஒரு நிரலினுடைய ஒரு பகுதி தான் என்னது தொகுதி அப்படின்னு சொல்றோம். மாடுல்ஸ் அப்படின்னா தொகுதி அப்படின்னு அர்த்தம். A program composed of one or more independently developed modules. அதாவது அந்த ப்ரோக்ராம்ங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட தனித்து உருவாக்கப்பட்ட தொகுதிகளால் அமைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட தொகுதிகளால் தனித்து உருவாக்கப்பட்ட தொகுதிகளால் அமைக்கப்பட்ட ஒன்று தான் மாடுல்ஸ் அப்படிங்கிறாங்க. A single modules can be contained one or several statement closely related each other. அப்போ ஒரு மாடுல்ஸ் அப்படிங்கிற ஒரு சிங்கிள் மாடுல்ஸ் அப்படிங்கிறது ஒன் ஆர் சிவரல் ஸ்டேட்மெண்ட்ஸை கொண்டு இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட கூற்றுகளை கொண்டு இருக்கும், அதான் ஸ்டேட்மெண்ட்ஸை கொண்டு இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அடுத்து இந்த மாடுல்ஸ் ஒர்க் perfectly on individual level and can is integrated with other modules அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாடுல்ஸ் அப்படிங்கிறது ஒர்க் பர்ஃபெக்ட்லி தனித்த நிலையில வேலையை சரியா செய்யும். அடுத்து இன்டகிரேட்டட்னா ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கும். எதோட அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதர் மாடுல்ஸோட என்ன பண்ணியிருக்கும், ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. A software program can be divided into modules. ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் can be divided into modules to easy the job of programming and debugging as well. இப்போ என்ன இந்த சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது என்ன, டிவைடட் இன்டு மாடுல். இந்த சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது ஒரு நிரலினுடைய தொகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு, டிவைட் பண்ணி வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. பல துணை நிரல்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறதுக்கு தான் டிவைடட் டு மாடுல்ஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டிவைடர் மாடுல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் அண்ட் டீபக்கிங் வெல். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமை நல்லா இது பண்ணுறதுக்கு, எரரை டீபக்கிங் அஸ் வெல். எரரை நம்ம பிழைகளை எளிமையாக திருத்துவதற்காக நம்ம இதை வந்து ப்ரோக்ராமை என்ன பண்ணியிருக்காங்க, பல மாடுல்ஸாக டிவைட் பண்ணி வச்சுருக்காங்க, பல மாடுல்ஸாக டிவைட் பண்ணுறாங்க. A program can be divided into small functional module that work together the output. பிழை எதுவும் இல்லாமல் நமக்கு அவுட்புட்டை நம்ம கொடுக்கறதுக்காக தான் ஸ்மால் ஃபங்க்ஷனாக டிவைட் பண்ணுறோம். அதாவது ஒரு நிரலை பல தொகுதிகளாக பிரிக்கிறோம். எங்கே தப்பு இருக்குது அப்படின்னு ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் பல பகுதிகளாக நம்ம என்ன பண்ணுறோம், பிரிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பரீட்சையெல்லாம் எழுதும்போது பாயிண்டாக இருந்தால் நமக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பார்த்தீங்களா. அது மாதிரி ப்ரோக்ராமை பார்ட்டாக பிரிக்கும் போது எந்த இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம், எது அவுட்புட்டை கொடுக்குது, எது இன்புட்டு அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக நம்ம டிவைட் பண்ணி ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். அதனால தான் ஒரு ப்ரோக்ராமை பல மாடுல்ஸை நம்ம பிரிக்கிறோம். இந்த மாடுலர் Next, the process of subdividing the computer program into separate subprogram is called modular programming. அப்போ ஒன்னொன்னுக்கு தனித்தனியா சப்டிவைட் பண்றாங்க பாத்தீங்களா, அதுக்கு தான் மாடுலர் ப்ரோக்ராமிங் அப்படின்னு பேரு. இந்த மாடுலர் ப்ரோக்ராமிங் programmer to divide up the work to debug the pieces of program independently. அப்போ எரர்களை நம்ம பிழைகளை ஈஸியா தனித்தனியா நமக்கு திருத்துறதுக்கு நமக்கு இந்த டிவைடிங் மாடுலர் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த எக்ஸாம்பிள் ஆஃப் மாடுல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர் செயல்முறைகள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சப்ரூடின்ஸ் துணை நிரல்கள், ஃபங்க்ஷன்ஸ் செயற்கூறுகள் அப்படின்னு தனித்தனியாக என்ன பண்ணலாம், மாடுல்ஸாக பிரிக்கலாம். ப்ரொசீஜர் மாடுல்ஸ், சப்ரூடின்ஸ் மாடுல்ஸ் அண்டு ஃபங்க்ஷன்ஸ் மாடுல்ஸ். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தனி தொகுதி அப்படின்னு சொல்லலாம். பல நிரலாக்க மொழிகளின் செயல்முறைகளை தொகுதி அப்படின்னு சொல்றோம். இந்த தொகுதியை தான் ஒரு தொகுதியை ப்ரொசீஜர் தொகுதி, துணை நிரல் தொகுதி, செயற்கூறுகள் தொகுதி அப்படின்னு பல பகுதிகளாக பிரிக்கிறோம். இந்த பிரிக்கிறதுக்கான பெனிஃபிட்ஸ் நம்ம பார்க்குறோம். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மாடுல்ஸ், அதாவது தொகுதியினுடைய பண்பியல்புகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் பாருங்க என்னென்ன பண்பியல்பு இருக்கு. ரொம்ப முக்கியமான ஒரு 3 மார்க் ஆர் 5 மார்க்ல இது கேட்கலாம், ரொம்ப முக்கியம். பாருங்க கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மாடுல்ஸ் அப்படின்னா என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். த ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மாடுல்ஸ் கண்டைன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ப்ராசஸிங் லாஜிக் அண்ட் டேட்டா. தொகுதிகள் அப்படிங்கிறது தரவு, தகவல் மற்றும் தர்க்க செயலாக்கத்தை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. டேட்டானா தரவு, அடுத்து லாஜிக் அப்படிங்கிறது தர்க்க செயலாக்கம், தர்க்கம் அப்படின்னு பேரு.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா தகவல். இது எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்கு, தரவு, தகவல், தருக்க செயலாக்கத்தை கொண்டுள்ளதுதான் தொகுதி. ஒரு தொகுதிங்கிறது எதெல்லாம் கொண்டிருக்கும், இன்ஸ்ட்ரக்ஷனை கொண்டிருக்கும், ப்ராசஸிங் லாஜிக்கல் அதாவது தர்க்க செயலாக்கம், ப்ராசஸிங் லாஜிக்னா தர்க்க செயலாக்கம், அண்ட் டேட்டா, இது எல்லாத்தையுமே கொண்டிருக்க தான் மாடியூல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. The modules can be separately compiled and stored in a library. அப்போ மாடியூல்ஸ் அப்படிங்கிறது தனியாக தொகுக்கப்பட்டு நூலகத்தில் சேமித்து வச்சிருக்கு. லைப்ரரி ஃபங்க்ஷனாக என்ன பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க, செப்பரேட்டாக கம்பைல் பண்ணி. இந்த மாடியூல்ஸ் கேன் பி செப்பரேட்லி கம்பைல்டு, தனியாக என்ன பண்ணியிருப்பாங்க, தனி தொகுதியாக என்ன தொகுக்கப்பட்டு என்ன பண்ணுவாங்க, செப்பரேட்டாக கம்பைல் பண்ணி தனி அந்த ஸ்டோர்டு லைப்ரரி ஃபங்க்ஷன் அதை எதில் கொண்டு ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க, நூலகத்தில் சேமிக்கப்பட்டிருக்கும். நூலக செயற்கூறுன்னு இருக்கு, அதில் போய்ட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, சேமிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. The modules can be included in a program. அப்போ தொகுதி அப்படிங்கிறது நிரல்களில் சேர்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு தொகுதியை எதுல சேர்க்க முடியும், the modules can be included in a program. அதாவது தொகுதிகளை நிரலில் சேர்க்க முடியும். ஒரு தொகுதியை கொண்ட ஒரு நிரல்ல என்ன பண்ண முடியும், சேர்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. The module segment can be used by invoking a name and some parameters. அப்போ ஒரு பெயரையும் சில அளவுருக்களையும் பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொகுதி பிரிவுகளை நம்ம என்ன பண்ணலாம், செயல்படுத்தலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. மாடியூல்ஸ் செக்மெண்ட் கேன் பி யூஸ்டு இன்வோக்கிங் த நேம். நேம் அப்படின்னா ஒரு பெயரையும் அதனுடைய அளவுருக்களையும் பயன்படுத்தி தொகுதி பிரிவுகளை என்ன பண்ண முடியும், செயல்படுத்தப்படுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. அந்த பராமீட்டர்ஸை அந்த நேமை வச்சு அந்த தொகுதியை நம்ம என்ன பண்ண முடியும், செக்மெண்ட்ஸை இன்வோக் பண்ண முடியும், செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறத சொல்றாங்க. இந்த மாடியூல் செக்மெண்ட் கேன் பி யூஸ்டு அதர் மாடியூல்ஸ். அப்போ ஒரு தொகுதியில பிரிவுகள் மற்றும் மற்ற தொகுதிகளால் என்ன பண்ணியிருக்காங்க, பயன்படுத்தப்படும். ஒரு தொகுதியில் உள்ள செக்மெண்ட்டை மற்ற மாடியூல்ஸோட என்ன பண்ண முடியும், ஒரு தொகுதியினுடைய பிரிவுகள் மற்ற தொகுதிகளால் என்ன பண்றோம், பயன்படுத்தப்படுகின்றன. அப்போ மாடியூல்ஸ் உள்ள செக்மெண்ட்டை அதர் மாடியூல்ஸ்ல என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்ல இது கேட்கலாம். ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பார்த்துக்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மாடியூல்ஸ் கண்டெயின் இன்ஸ்ட்ரக்ஷன், ப்ராசஸிங் லாஜிக், டேட்டா. மாடியூல்ஸ் என்ன பண்ணலாம், தகவலை கொடுக்கலாம், ப்ராசஸிங் அதாவது தர்க்க செயலாக்கத்துக்கு பயன்படுத்தலாம், தரவுகளையும் என்ன பண்ணலாம், கொண்டிருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. மாடியூல் செப்பரேட்டா கம்பைல் பண்ணி எதுல லைப்ரரி ஃபங்க்ஷன்ல ஸ்டோர் பண்ணலாம். இந்த மாடியூல்ஸ் கேன் பி இன்க்ளூட் a program. ஒரு ப்ரோக்ராம்ல மாடியூல்ஸை இன்க்ளூட் பண்ண முடியும். இந்த மாடியூல் செக்மெண்ட் கேன் பி யூஸ்டு இன்வோக்கிங் a name and some parameter. அதை இன்வோக் பண்றதுக்கு நேம்ஸ் பராமீட்டர் மூலமா மாடியூல்ஸை இன்வோக் பண்ண முடியும், அதாவது என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அடுத்து லாஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the module segment can be used other module. மாடியூல்ஸ்ல உள்ள செக்மெண்ட்டை அதர் மாடியூல்ஸோட என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும், அதர் மாடியூல்ஸ்ல யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட இந்த இது முடிஞ்சிச்சு. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பெனிஃபிட்ஸ் ஆஃப் யூசிங் மாடுலர் ப்ரோக்ராமிங். அதாவது தொகுதி நிரலாக்கத்தினுடைய பயன்களை நம்ம படிக்க போறோம். என்னென்ன பயன்கள் இருக்கு அப்படிங்கிறத இந்த டாபிக்ல பாருங்க. தொகுதி நிரலாக்கத்தினுடைய பயன்கள். அடுத்து அந்த நம்ம தொகுதியா பிரிக்கிறதுனால என்னென்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ். இது ரொம்ப முக்கியமான ஒரு 5 மார்க்கு பாருங்க. லெஸ் கோட் டு பி ரிட்டன். இதை பயன்படுத்துறதுனால ப்ரோக்ராமோட கோடு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்த வரிகளை கொண்ட குறிமுறைகளை எழுதினால் போதும். ஏன்னா ஒரு மாடியூல்ஸ் இருக்குன்னா அந்த மாடியூலை திரும்ப நம்ம பயன்படுத்தலாம், அந்த நேமை சொல்லி அதில் உள்ள வரியெல்லாம் நம்ம எழுதணும்னு அவசியம் இல்லை. இது ஒரு பாயிண்ட், ரொம்ப முக்கியமான அட்வான்டேஜாக சொல்லலாம். அடுத்து வந்து இந்த சிங்கிள் ப்ரொசீஜர் கேன் பி டெவலப்டு ஃபார் ரீயூஸ், எலிமினேட்டிங் த நீட் டு ரீடைப் அண்ட் கோட் மெனி டைம்ஸ். முதலாச்சு சொன்னேன், ஒரு சிங்கிள் ப்ரொசீஜரை ஒரு தடவை நம்ம டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்ப அதை என்ன பண்ணிக்கலாம், ரீயூஸ் பண்ணிக்கலாம். திரும்ப என்ன பண்ணலாம், மறுபயனாக்கத்துக்கு பயன்படலாம். ஒரு தடவை நம்ம டைப் பண்ணிட்டோம், அதை வந்து மறுபயனாக்கத்துக்கு நம்ம பயன்படுத்த முடியும், ரீயூஸ் பண்ணிக்க முடியும். அப்படி ரீயூஸ் பண்றதுனால எது எலிமினேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்ப இன்னொரு தடவை பல தடவை டைப் பண்றது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிமினேட் ஆகிட்டே இருக்கும். ஒரு தடவை நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை, டைப் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதில்லை அப்படிங்கிறத சொல்றாங்க. மூணாவது பாயிண்ட் பாருங்க. A program can be designed more easily. A program can be designed more easily because a small term deals with only a small part of entire code. அதாவது நிரலை மிக எளிமையாக வடிவமைக்கப்படுது. எப்படி, எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா
முழு குறிமுறையும் சிறு பகுதிகளாக பிரிக்கப்பட்டதுனால சிறிய குழுவினரால் இது என்ன பண்ணலாம், கையாளலாம். ஒன்றும் இல்லை, ஒரு ஒர்க் இருக்கு, அதை நிறைய பேருக்கு செப்பரேட் பண்ணி தனித்தனி மாடியூல்ஸாக கொடுத்துட்றோம். அப்போ ஒவ்வொரு ஸ்மால் பார்ட்டையும் ஒவ்வொரு டீம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த என்டையர் கோடு, அந்த கோடை வந்து என்ன பண்ண முடியும், அவங்க டீல் பண்ணிடுவாங்க. அதனால ஒரு ப்ரோக்ராமை டெவலப் பண்ணுறது ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டிசைன்டு மோர் ஈஸிலி. என்ன காரணம், ஸ்மால் டீம், சின்ன சின்ன டீமாக பிரித்து ஒவ்வொரு கூடையும் தனித்தனியாக என்ன பண்ண போகிறோம், டீல் பண்ண போகிறோம். டீல் பண்ணுறதுனால ரொம்ப ஈஸியாக இதை என்ன பண்ண முடியும், முடிக்க முடியும். பல பேர்கிட்ட ஒவ்வொரு மாடியூல்ஸாக பிரித்து கொடுத்து நம்ம டீல் பண்ணிடலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. 4வது பாயிண்ட் பாருங்க, the modular programming allows many programmer to collaborate of the same application. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தொகுதி நிரலாக்கத்தில் பல நிரல்களை ஒரே பயன்பாட்டில் வேலை செய்ய அனுமதிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு தொகுதி நிரலாக்கத்தில் பல நிரலர்கள், மோர் தென் ப்ரோக்ராமர், அதான் மாடுலர் ப்ரோக்ராமிங் அலோஸ் மெனி ப்ரோக்ராமர் டு கொலாபரேட். எல்லாத்தையும் என்ன பண்ணுது, ஒன்று சேர்ந்து சேம் அப்ளிகேஷனில், ஒரே அப்ளிகேஷனில் நிறையா பேர் ஒருங்கிணைத்து என்ன பண்ண முடியும், செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், the code is stored across multiple file. அப்போது குறிமுறை சிறிய எளிதாக புரிந்து கொள்ள பல வகைகள் இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பல கோப்புகளை இந்த குறிமுறையில் என்ன பண்ண முடியும், சேமிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. a code store across multiple file, அந்த நிறையா ஃபைலை இதில் நம்ம சேமிக்க முடியும். நெக்ஸ்ட்டு a code is short, சிம்பிள் அண்ட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். இதை வந்து நம்ம ஈஸியாக நம்ம என்ன பண்ண முடியும், புரிந்து கொள்ள முடியும், சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் ஷார்ட்டாக இருக்கிறதுனால அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், எரர்ஸ் கேன் ஈஸிலி ஐடென்டிஃபைட். எரரை ஈஸியாக என்ன பண்ண முடியும், ஐடென்டிஃபை பண்ண முடியும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோக்கலைஸ்டு சப்ரோட்டின் ஆர் ஃபங்க்ஷன் தனித்தனியாக துணை நிரலாகவும் செயற்கூறுகளாகவும் இருக்கிறதுனால, சின்ன சின்னமாக இருக்கிறதுனால இதை ஈஸியாக எரரை ஐடென்டிஃபை பண்ண முடியும். த சேம் கோட் கேன் பி யூஸ்டு மெனி அப்ளிகேஷன். அதாவது ஒரே குறிமுறையில் பல பயன்பாடுகளை நம்ம என்ன பண்ண முடியும், பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சேம் கோட் யூஸ் மெனி அப்ளிகேஷன், நிறைய பயன்பாடுகளை பல பயன்பாடுகளை ஒரே நிரலில் நம்ம பயன்படுத்த முடியும், ஒரே கோடிங்கில் பயன்படுத்தலாம். அடுத்து, இந்த ஸ்கோப் ஆஃப் வேரியபிள் ஈஸிலி டு பி கண்ட்ரோல். மாறியினுடைய வரையலையை எளிதில் நம்ம என்ன பண்ண முடியும், கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு 5 மார்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஸ்கோப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்சஸ் கண்ட்ரோல், அணுகலுடைய கட்டுப்பாடு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அணுகலுடைய கட்டுப்பாடு என்னென்ன அப்படிங்கிறத இந்த டாபிக்ல பார்க்கலாம். அக்சஸ் கண்ட்ரோல் இஸ் எ செக்யூரிட்டி டெக்னிக்ஸ் டு ரெகுலேட்ஸ் who or what can view or use resource in a computing environment. கண்ட்ரோல், அதாவது அக்சஸ் கண்ட்ரோல்னா யாரெல்லாம் இந்த கம்ப்யூட்டரினுடைய வளங்களை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. யாரெல்லாம் இதை கணிப்பொறியுடைய வளங்களை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத கட்டுப்படுத்தக்கூடிய ஒன்று, யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத கட்டுப்படுத்தக்கூடிய ஒன்று தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல அதான் சொல்லியிருக்காங்க. கணிப்பொறியினுடைய வளங்களை அதாவது கணினி வளங்களை யாரெல்லாம் பயன்படுத்தலாம், எப்படி பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத பாதுகாப்பு தொழில்நுட்பத்துக்கு தான் என்னென்னு பேர், அக்சஸ் கண்ட்ரோல் அப்படின்னு பேர், அணுகலுடைய கட்டுப்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, இட் இஸ் எ ஃபண்டமெண்டல் கான்செப்ட் ஆஃப் செக்யூரிட்டி ஆஃப் மினிமைஸ் ரிஸ்க் டு த ஆப்ஜெக்ட். இதுதான் பாதுகாப்பினுடைய ஒரு அடிப்படை கருத்து அப்படின்னு சொல்கிறாங்க. அடிப்படை கருத்து அப்படின்னு சொல்கிறாங்க. பொருளுக்கான ஆபத்தை என்ன பண்ணுது, ஆப்ஜெக்டுக்கான ரிஸ்கை என்ன பண்ணுது, ஃபண்டமெண்டல் மினிமைஸ் பண்ணுது, குறைக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதாவது நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, இன் செக்யூரிட்டி, அதாவது நெக்ஸ்ட் இன் அதர் வேர்ட்ஸ், அக்சஸ் கண்ட்ரோல் இஸ் ஏ செலக்டிவ்லி ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் அக்சஸ் த டேட்டா. அதாவது குறிப்பிட்ட நபரை மட்டும் அக்சஸ் பண்ணுறக்கூடிய ஒரு இதுக்கு தான் என்னென்ன பேர், அக்சஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிறது பேர். ஒரு குறிப்பிட்ட நபரை மட்டும், சில பேரை மட்டும் பயன்படுத்துறதுக்கு நம்ம கட்டுப்பாடு விதிக்கிறோம், இதுக்கு தான் அக்சஸ் கண்ட்ரோல் அப்படின்னு பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, இன் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இம்ப்ளிமெண்டட் அக்சஸ் ஸ்பெசிஃபையர். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் நம்ம வந்து பொருளோக்கு நிரலாக்க மொழியில் C++ல படிச்சிருப்போம் 11th. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்சஸ் ஸ்பெசிஃபையர், அக்சஸ் மாடிஃபையர் அப்படிங்கிறத நம்ம படிச்சிருப்போம். என்னென்ன அக்சஸ் மாடிஃபையர்ஸ் இருக்குது C++,
C++, ஜாவா இதிலெல்லாம் இந்த பொருளுக்கும் நிரலாக்க மொழியில் என்னென்னலாம் அக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ் மாடிஃபையர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. என்ன இந்த கிளாஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ், கிளாசிக்கல் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ் such as a C++, Java, the control access the class members by என்னென்ன கிளாஸ் மெம்பர்ஸ் இருக்கு, பப்ளிக், பிரைவேட், ப்ரொடெக்டட். இதெல்லாம் கீவேர்ட் அப்படி படிச்சிருக்கோம். பிரைவேட்னா என்ன, வித்தின் த கிளாஸ்ல மட்டும் யூஸ் பண்ணலாம். ப்ரொடெக்டட் வித்தின் த கிளாஸ் அண்ட் இன்ஹெரிட்டட் கிளாஸ்ல யூஸ் பண்ணலாம். பப்ளிக் வித்தின் த கிளாஸ், இன்ஹெரிட்டட் கிளாஸ் அண்ட் அவுட் சைட் த கிளாஸ்ல நம்ம யூஸ் பண்ணலாம். இதை நம்ம ஏற்கனவே 11th நம்ம படிச்சிருக்கோம். இதுதான் திரும்ப இன்னொரு தடவை சொல்ல போறாங்க பாருங்க. பிரைவேட் மெம்பர் also can of a class or defined access from the outside of class. private member அப்படிங்கறத ஒரு within the classல மட்டும் தான் handle only within the class. வெளியில நம்ம என்ன பண்ண முடியாது, பயன்படுத்த முடியாது. within the classல மட்டும் தான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியில அணுக முடியாது. உள்ள கிளாஸ் உள்ள மட்டும் தான் நம்ம என்ன பண்ண முடியும், அணுக முடியும் அப்படிங்கறத சொல்றாங்க. the public members access from outside the class. கிளாஸை விட்டு வெளியில நம்ம என்ன பண்ணலாம், அக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கறத சொல்றாங்க. இது நம்ம ஏற்கனவே படிச்சதுதான். the object of same class in record invoke public method. this arrangement the private instance variable, the public method ensure the principle of data encapsulation. அப்போ data encapsulation என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில கட்டுப்பாடு மூலமா பிரைவேட்டை வந்து வெளியில நம்ம பயன்படுத்துறதுக்கு அனுமதிச்சதுன்னா அதுக்கு தான் டேட்டா என்கேப்சுலேஷன் அப்படின்னு பேரு. டேட்டா என்கேப்சுலேஷன் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ப்ரொடெக்டட் மெத்தட். The protected members a class are accessible from within the class and also the available subclasses. அதான் inherited class னு சொல்லியிருக்கோம். No other process the permitted access to it. The enable specific resources parent class and inherited child class. அதாவது அப்பா பையனோட அப்பாவோட சொத்தை பையன் பயன்படுத்துறது மாதிரி ப்ரொடெக்டடுங்கிறது பேரண்ட் கிளாஸ்ல உள்ளதை சைல்டு கிளாஸ் என்ன பண்ணிக்கலாம், இன்ஹெரிட்டட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்றாங்க. இந்த பைத்தான் அடுத்து நெக்ஸ்ட் எதுக்கு வர்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைத்தானுக்கு வர்றோம். இது வந்து நம்ம எல்லாமே C++ல நம்ம படிச்சது. இதுல அடுத்து என்ன சொல்றாங்க, இந்த பைத்தான் does not have any mechanism that effectively restrict the access of any instance of variable or method. இப்போ இந்த மெத்தட்ஸ் எல்லாமே பிரைவேட், பப்ளிக், ப்ரொடெக்டட் மெத்தட்ஸ் எல்லாமே பைத்தான்ல கொண்டிருக்கல. அந்த பைத்தான் does not have any mechanism that effectively restrict the access any instance of variable or method. மாறிகளையும் வழிமுறைகளும் இது மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் பண்றது இல்ல, பைத்தான்ல பண்ணல அப்படிங்கறத சொல்றாங்க. the python prescribes a convention of prefixing the name of the variable or method single or double underscore emulated the behavior of protected and private access specifier. next இது பைத்தான்ல என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரிஃபிக்ஸா அந்த ஃபங்க்ஷன் வேரியபிளுக்கோ இல்ல மெத்தட்ஸ்க்கோ முன்னாடி சிங்கிள் ஆர் டபுள் அண்டர்ஸ்கோர் போடுறது மட்டும்தான், அந்த வழிமுறை மட்டும்தான் எதுல பயன்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைத்தான்ல பரிந்துரைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிரைவேட்டு ப்ரொடெக்டட் அணுகல்கள்லாம் இதுல வந்து சில பண்புக்கூறுகளை பின்பற்றுது அதான் சொல்றாங்க. நெக்ஸ்ட் the behavior of protected private or access specifier சில பண்புக்கூறுகளை மட்டும் இது என்ன பண்றது, பின்பற்றுது. all members of python classes are public by default. எல்லா மெம்பர்ஸ்லயும் பைத்தான்ல தானமைவாக நம்ம பயன்படுத்துறது பப்ளிக். நம்ம இதுல படிச்சிருக்கோம், C++ல படிச்சிருக்கோம். தானமைவாக பயன்படுத்தக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைவேட் தான் சொல்லுவோம். இங்கே எந்த ஒரு இதுவுமே டிஃபால்ட் access specifier அப்படின்னா பப்ளிக். நீ C++ல உள்ளது எழுதக்கூடாது. the default access specifier in C++ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைவேட். the default access specifier in python அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் அப்படின்னு சொல்றாங்க. வேர் டிஃபால்ட் C++, ஜாவா இதுலலாம் பிரைவேட் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் எனி மெம்பர் கேன் பி accessed from outside the class environment. the python is not possible for C++ and java. அதே மாதிரி அனைத்து மெம்பர்ஸ் ஆல் எனி மெம்பர்ஸ் கேன் பி அக்சஸ்டு. எல்லா மெம்பர்ஸையும் வெளியிலிருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அணுகலாம். இது C++ல இது மாதிரி என்ன பண்ண முடியாது, C++லயோ ஜாவாவிலையோ இது மாதிரி என்ன பண்ண முடியாது, அணுக முடியாது அப்படிங்கிறத சொல்றாங்க. இதோட நமக்கு தேர்ட் லெசன் முடியுது. இதுக்கப்புறம் இன்னும் ஒரே ஒரு லெசன், ஃபோர்த் லெசன் அப்படிங்கிறது தான் தியரிட்டிக்கல் சாப்டர். அதனால நெக்ஸ்ட் லெசன், ஃபோர்த் லெசன் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். இந்த தேர்ட் லெசன்ல மொத்தம் நம்ம 3 கிளாஸ் நம்ம போட்டிருக்கோம். ரொம்ப ஈஸியான டாபிக் தான், நல்லா பாருங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கேட்டுக்கோங்க. இதுல நமக்கு வந்து வர்ற தேர்ஸ்டே அல்லது சாட்டர்டே
நமக்கு வந்து டெஸ்ட் இருக்கும். அந்த டெஸ்ட் வந்து 5th சாப்டர் நம்ம வைக்க போகிறோம். ஒரு 5th சாப்டர் ஃபுல்லாக வைக்க போகிறோம். அதனால் அதை கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் குரூப்பில் ஆட் பண்ணியிருக்கோம், எல்லாருக்கும் டெஸ்ட் இருக்கும். நீங்கள் டெஸ்ட் எழுதி அதே வாட்ஸ்அப்பில் நீங்களே கரெக்ஷன் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஓகே, தேங்க்யூ. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேட்டுக்கோங்க. ஒழுங்காக படிச்சுடுங்க. ஓகே, தேங்க்யூ.